நாள் அறுவடைக்கென்று வைத்திருந்த அந்த வயல் அழிந்ததை கண்ட அந்த விவசாயி நேரடியாக அந்த ஊரின் நடுவர் மன்றத்திற்கு செல்கிறான். அந்த நடுவர் மன்றம் என்பது முதுகோசர் அவை என அழைக்கப்படுகிறது. முதுகோசர் என்பவர்கள் கோசர் இனத்திலேயே முதுமையானவர்கள் மட்டுமல்ல, அறிவானவர்களும் கூட என்று அறியப்பட்டனர். வழக்கை விசாரிக்கும் நடுவர்களாக முதுகோசர்கள் அங்கு அமர்ந்திருக்க, அந்த பாதிக்கப்பட்ட விவசாயி தனக்கு நேர்ந்ததை கூறுகிறான். அப்பொழுது இந்த பக்கம் இருந்த அந்த அன்னிமினிலின் தந்தையோ, தான் தவறுதான் செய்துவிட்டேன், என்னை பொறுத்தருளுங்கள் என்று வேண்டுகிறான். இருப்பினும் நடுவர் அவை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய மகளான அன்னிமினிலியும் வந்து பேசுகிறாள். இதாவது, என் தந்தை இவ்வாறு தவறு செய்து விட்டார், அவரை பொறுத்தருளுங்கள், வேண்டுமானால் நாங்கள் அதற்கு இணையான பணத்தையும் தந்து விடுகிறோம் என்று அன்னிமினிலியும் பேசுகிறாள். இருப்பினும் அவர்கள்